திருமாவளவனை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய தலைவராக அவர் அங்கீகரிக்கவில்லை என்கின்ற அந்த அகம்பாவம் தான் இது காட்டுகிறது. இதனுடைய விளைவு என்ன எப்படி இருக்கும்னா, விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளை தேமுதிகவுக்கு விழுகிறது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதன் மூலம் அதுல திமுகவை எதிர்த்து வசனங்கள், இதுல திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் பாஜக 2 பேரும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி. இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கொடுத்தா கண்டுபிடிச்சிருக்கும் எங்கிருந்து ரிலீஸ் ஆச்சு. அதுல திமுக எதிர்க்கக்கூடிய நிறைய வசனம் வரும். இந்த வசனமெல்லாம் பேசப்பட்டால் திமுக மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சென்சார் சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அது திரைக்கே வரும். இப்ப அது யார்கிட்ட இருக்கு அந்த பொருள்? சென்சார் போர்டு, மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பொருளை எப்படி திருட முடியும்? வன்னியர்கள் வாக்கு திமுகவுக்கு விழுந்த வாக்கு கூட பிரேமலதா விழுக. தலித்து வாக்குகளும் வெளியேறி 10 தொகுதிகளில் பிரேமலதா அணி கடுமையான தோல்வியை தழுவும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் பரப்புரைகள்லாம் அனல் பறக்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேர்தலுக்கான ஃபயர் அந்த ஸ்பேஸ் கிட்ட வந்துருச்சு. கடலூரில் திருமாவளவன் அவர்கள் ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தி பேசுகிறாரு. மற்றவங்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்க எந்திரிச்சு எம்ஆர்கே பண்ணி சொல்லுவவங்களாம் எந்திரிச்சுட்டு மரியாதை செலுத்துகிறாங்க. பிரேமலதா அம்மையாரை குறித்து விருதாச்சலத்துக்கு அறிமுகப்படுத்தும் போது அவங்க எந்திரிச்சு நிற்காமல் அப்படி உட்காந்துருக்காங்க, ஒரு லக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி வீடியோஸ்கள் வைரல் ஆகுது. இன்னொன்று, அதே பிரேமலதாவை அதே மேடையில் ஆதரித்து முதலமைச்சர் பேசுகிற அப்போ எந்திரிச்சு நிற்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை இவங்க அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து பேசப்படுது. பிரேமலதா விசிகாவை அவமதிச்சிட்டாங்களா? இப்போ பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜெயலலிதாவை போல தன்னை நினைத்து கொள்ளுகிற ஒரு அகங்காரம் மிக்க ஒரு தலைவர். இந்த அம்மா ஒரு அரசியல்வாதியே அல்ல, விஜயகாந்தினுடைய மனைவி. அதுதான் தகுதி. ஆனால் அந்த தகுதியை இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறார். அதன் காரணமாகத்தான் நானே ஒரு பெரிய தலைவர், எனக்கு அறிமுகம் தேவையா, எனக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நீங்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்பதுதான். இதுவே நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் அவர் எழுந்து மக்களை நோக்கி கைகூப்பி இருப்பார். திருமாவளவனை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய தலைவராக அவர் அங்கீகரிக்கவில்லை என்கின்ற அந்த அகம்பாவம் தான் இது காட்டுகிறது. இதனுடைய விளைவு என்ன எப்படி இருக்கும்னா, விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளை தேமுதிகவுக்கு விழுகாது. இப்போ ஏற்கனவே வன்னியர் வாக்குகள் 1% கூட பிரேமலதாவுக்கு விழுகாது. ஏன்? வன்னியர் வாக்கு அத்தனையும் எங்கே போயிடுச்சுன்னா ராமதாஸ் அன்புமணியோட போயிடுச்சு. 2வது, விருத்தாச்சலத்தை இந்த அம்மாள் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய தவறு செய்து விட்டார். ஏன்னா வன்னிய மக்களுக்கு இந்த ராமதாஸ் அவர்கள் வலுவாக இருந்த காலத்தில் விஜயகாந்துக்கு இதே வன்னிய மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தார்கள். ஆமாம். அப்போ இதே ராமதாஸ் அந்த மக்களை நன்றி கட்ட மக்கள், ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட விஜயகாந்துக்கு வாக்களிக்கிறார்கள்னு பெரிய பரப்புரை பண்ணார். அதெல்லாம் எடுபடலை. ஏன்னா ராமதாஸே வன்னியர்களுக்கான தலைவராக அந்த மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு காலத்தில் இருந்தார். 25 தியாகிகளுக்கு இதுவரைக்கும் அவர் எந்த நன்மையும் செய்யல. அந்த 25 குடும்பங்களுக்கு இவர் தத்தெடுத்து கொள்ளவும் இல்லை. இது ராமதாஸ் மேல் உள்ள குற்றச்சாட்டு. அதனால தான் விஜயகாந்த் 41 சீட்டில் 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று 2011 எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். இப்போ அதே மனநிலையில் பிரேமலதாவுக்கு மனநிலை தொடர்கிறது. இப்போ அந்த பழைய கோபம், வன்னியர்கள் வாக்கு திமுகவுக்கு விழுந்த வாக்கு கூட பிரேமலதாவுக்கு விழுகாது. இப்போ தலித்து வாக்குகளும் வெளியேறி 10 தொகுதிகளில் பிரேமலதா அணி கடுமையான தோல்வியை தழுவும். ஏன்னா வன்னியர் வாக்கு, தலித்து வாக்குகள் தான் அங்கே பெரிய வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியை தான் திமுகவை கரையேற்றியது. இப்போ 2மே இல்லை. மிச்சதொச்ச வாக்குகளை வேல்முருகன் எடுத்து கொண்டு போய்விட்டீங்க. ஸ்டாலினுக்கு, திமுகவுக்கு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வன்னியர் தலைவர் ஒருவர் வேணும் என்பதற்காக வேல்முருகனை
திமுக கூட்டணி வைத்திருந்தது. ராமதாஸால் இழக்கப்பட்ட, அன்புமணியால் இழக்கப்பட்ட அந்த வன்னியர் வாக்குகளை மடைமாற்றியவர் வேல்முருகன். இப்போ வேல்முருகன் அந்த கூட்டணியில் இல்லை. தலித்துகளும் கண்டிப்பாக மானவம், சூடு, சொரணை, உப்பு, உரப்பு உள்ள எந்த அச்சத்தையும் போட மாட்டான் பிரேமலதா. ஏன்? தங்களுடைய தலைவரை அவமானப்படுத்தியது ஒண்ணுதான், தங்களை அவமானப்படுத்தியது ஒண்ணுதான். அப்ப இந்த அம்மா திருமாவளவனை ஒரு தலித் தலைவனாகத்தான் அந்த அம்மா பார்க்குது. அப்போ எப்படி தலித் மக்கள் ஓட்டு போடுவாங்க? இந்த செய்தி பெரிய அளவில் போய் சேர்ந்துச்சு அந்த மக்கள்கிட்ட. இது பிரேமலதாவுடைய 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு பறிபோய் விடுவதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. இரண்டாவது, இந்த அம்மா அந்த கூட்டணிகள் 10 சீட்டு ஒரு நாடாளுமன்ற சீட்டு கொடுத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் பெரிய சர்ச்சை. சிபிஐ, சிபிஎம் 2 பேருமே ஒரு பெரிய சர்ச்சை. கூட்டணி விட்டு நான் வெளியே போகிறோம், கூட்டணி உடைத்து கொண்டு போகிறோன்னு. திருமாவளவன் அதே பிரச்சனை, அதே போல் வேல்முருகன். அப்போது இவர்களெல்லாம் இந்த கூட்டணியில் உடைப்பதற்கும் இந்த கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கும் பிரேமலதா ஒரு காரணம். அப்போது இந்த மனச்சோர்வும் இந்த கூட்டணிக்கு இருக்குது. சிபிஐ விட, சிபிஎம்ஐ விட பெரிய கொள்கை ரீதியான கட்சியா, இல்லை சித்தாந்த ரீதியான கட்சியா, தியாகம் செய்த கட்சியா? விஜயகாந்த் ஒரு சினிமா நடிகர். விஜயகாந்த் 3வது மனைவி தான் பிரேமலதா. அப்போ இந்த 3வது மனைவி, ஆமாம், முதல் மனைவி பூர்ணிமா ராவ், ஒரு திரைப்பட நடிகை. அந்த நடிகையோடு அவர் இப்போ இன்னும் அந்த அம்மா இருக்கு. எங்கே? கொட்டிவாக்கத்தில் இருக்கு. அதை விட்டுட்டு தான் விஜயகாந்த் ராதியாவை திருமணம் பண்ணுறதுக்கு எங்கே கூட்டிகிட்டு போனார்? திருப்பதிக்கு போனார். அதை தடுத்த குற்றத்துக்காக தான் கடைசி காலத்தில் நொந்து போய் செத்தார் ராவுத்தர். ராவுத்தர் கொஞ்சம் நஞ்ச பாவம் பண்ணல, வெகு குடும்பத்தை கெடுத்திருக்கார். நான் சொல்ல விஜயகாந்த் விஷயத்தில் மட்டும் சொல்கிறேன், நல்ல மனிதர் தான் ராவுத்தர். ஆனால் நீங்கள் பூர்ணிமாவுக்கு செய்த துரோகம், பிரேமலதாவை திருமணம் சினிமா நடிகையே வேண்டாம், சினிமா வாசமே வேண்டாம், அப்படி தான் பிரேமலதாவை திருமணம் செய்து வைத்தவர் ராவுத்தர். விஜயகாந்த் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சிருவார். யாரு? ராவுத்தர். அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு முகமதியராக இருந்தோம் திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்குவார் விஜயகாந்த் படம் வெற்றி பெறணும். விஜயகாந்த் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தவரே ராவுத்தர் தான். ராவுத்தர் இல்லைன்னா விஜயகாந்த் ஒரு மனிதர் 3வது 4வது தர மனிதராக போயிருப்பார். இப்போ திமுக அடுத்து மற்ற கட்சிகளோட நான் தான் பெரிய ஆளு அப்படின்றத தேமுதிக உணருதா? அது மாதிரி தான் பார்க்குறாங்களே பிரேமலதா. அதே தான், வேற அந்த அகங்காரம் தான், அந்த திமிரு தான், வேற ஒன்றுமே இல்லை. வேல்முருகனோ, சிபிஐயோ, சிபிஎம்மோ, வைகோவோ, திருமாவளவனோ, இதெல்லாம் விட நான் பெரிய கட்சி. தமிழ்நாட்டில் என்னுடைய கணவன் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அந்த திமிரும் தெனாவிட்டு தான் இப்போ அந்த அம்மாவை, திருமாவளவனை அவமதிக்கிற அகங்காரத்துக்கு அதுதான் மூல காரணம். சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, பெரிய சர்ச்சைகள்லாம் இருந்துகிட்டு இருக்க நிலைகளில் அந்த படத்துடைய சில கிளிப்புகள்லாம் லீக்கேஜாக வெளியே வருது. இது ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது இது பாஜகவுடைய சதி பண்ணி இதை வெளியிடுறாங்க, பாஜக திமுக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜனநாயகன் படம் அந்த ஃபுட்டேஜ் லீக் ஆனதுக்கு பின்னாடி என்ன காரணங்க? இல்லைங்க, ஃபுட்டேஜ் கிட்ட படமே ரிலீஸ் ஆகி போச்சு. படமே அது எப்படி இருக்கு பிரிண்ட்? நீங்கள் சினிமா தியேட்டரில் பார்ப்பதை விட தெளிவாக இருக்குது. ஏதோ வெளிநாடுகளில் படப்பெட்டி விற்கிற பொழுது டூப்ளிகேட் பிரிண்ட் எடுப்பான், கேமராவை படம் எடுப்பான். அதுதான் எல்லா திரைப்பட செல்ஃபோனில் வருவது, திருட்டு வீடியோ, திருட்டு விசிடி அப்படி தான் வரும். பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்கும். ஆனால் இது திரைப்படம் எப்படி ஒரு 5 கோடி ரூபா கேமராவில் எடுக்கப்பட்டதோ அதை விட தெளிவா இருக்கு. அப்போ இந்த படம் திமுகவை வீழ்த்துவதற்கு, அதுல வசனம் பூரா திமுக எழுத்தான். பாஜக விஜயும் சேர்ந்து முடிவு செய்து இது கோர்ட்ல போய் இனி கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நேரத்தில் இதை கண்டிப்பா ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் விஜய் பாஜக 2 பேர் கள்ளக்கூட்டணி. இந்த கள்ளக்கூட்டணியினுடைய விளைவுதான் விஜய் இந்த திரைப்படத்தை இந்த நேரத்தில் 500 கோடி ரூபாய் பாஜக அது ஒரு பொருட்டே அல்ல. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதன் மூலம் அதில் திமுகவை எதிர்த்து வசனங்கள் இருக்கு, திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி வசனம் இருக்கு, அத்தனை திமுக எதிர்த்து அந்த படம் முழுக்க. அப்போ விஜய் சரி பாஜகவை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருச்சு. சென்சார்லேருந்து யாரோ ஒருவர் மட்டும்தான் ஆட்சேபனை செய்கிறாருன்னு நமக்கு நீதிமன்றத்தில் தெரியுது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. ஆதவ அர்ஜுனா எல்முருகன்னே பேரை சொல்றாரு.
எல்முருகன் தான் இந்த படத்தை தடை பண்றாருன்னே சொல்றது. அப்போ உண்மையாகவே இதுல விஜய்க்கு உடன்பாடு இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கும். கோர்ட்டுக்கு இதை ஒரு இன்வெஸ்டிகேஷன், உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ இதை ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து எப்படி இது என்னுடைய 500 கோடி ரூபாய் பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆச்சு, இதில் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் பாஜக 2 பேரும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி, விஜயுடைய ஒப்புதலோடு நடந்திருக்கு. திமுகவை காலி பண்ணுறது படத்துக்கு அவரே பண்ணிட்டு 500 கோடி ரூபா படம் இல்ல. அதாவது பாஜக சொல்லியிருப்போம் 500 கோடி நாங்க தர்றோம், ஆட்சி திமுக வந்துட்டா 5 வருஷம் பல 5000 கோடி போயிடும். நீங்க பல வியூகங்கள், பல திட்டங்கள், அதுல இது ஒரு திட்டம். இதுல என்ன சார் கிடைச்சிட முடியும்? படம் லீக் பண்றது மூலியமா படத்தை பார்க்கக்கூடியவங்க அநேகமா விஜய் ஃபேன்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்படின்னு அதாவது நீங்க விஜய்க்கு ஆதரவு இல்லாத ஆட்கள் பார்த்தாலும் திமுகவை எதிர்க்கிற வசனங்கள் அவர்களை ஈர்க்கும். நீங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் பார்த்துருவோம், திருட்டு வீடியோவில் ஃபோன்லேயே பார்த்துருவோம். ப்ரொடக்ஷன் கம்பெனி தடை வாங்க கோர்ட்டுக்கு போறாங்களே, போனாலுமே நீங்க செய்தி பூரா மக்கள்கிட்ட போயிடுச்சுல்ல. எங்க யாரு செல்போன் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சம்மன் அனுப்ப முடியுமா? 50 லட்சம் பேருக்கு உத்தரவு போட முடியுமா? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் விஜய் தரப்பு செய்கிற நாடகம். இதை உண்மையாகவே விஜய் பாஜகவோடு தொடர்பு இல்லைன்னா இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கொடுத்தா கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் எங்கிருந்து ரிலீஸ் ஆச்சு. பாஜக மிரட்டுறதா பார்க்க கூடாதா? நீங்க வரும்னா இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்கிறதா? இல்ல பாஜகவும் விஜய் நல்ல கூட்டணியில் இருக்காங்க. திமுக இந்த நேரத்தில் திமுகவை பலவீனப்படுத்துவதை நாம் 2 பேரும் சேர்ந்து செய்தால்தான் திமுகவை பலவீனப்படுத்த முடியும். அதில் திமுக எதிர்க்கக்கூடிய நிறைய வசனம் வருது. இந்த வசனமெல்லாம் பேசப்பட்டால் திமுக ஒரு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகும். இதனால ஒரு 10 லட்சம் வாக்கு வரட்டுமே, 500 கோடி என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. இந்த படம் சொந்த படம், விஜயுடைய படம். விஜயனுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர்லாம். ஏது அவர்கிட்ட 500 கோடி இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரா? அவரோட தயாரிப்பாளரா? எல்லாமே விஜய் பணம். அப்போ விஜய் பாஜக 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நீதிமன்றத்தால் இது உடனடியாக தீர்வு காணப்பட்டு படம் வெளியிட முடியாது. அதனால் இதை இப்படியே விட்டுருவோம். இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கு வழி இருப்பதை ஆழ்ந்து யோசித்து திட்டமிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு குஷ்பு சரத்குமார் நடித்த படம் நாட்டாமை படம் திரைப்படமெல்லாம் முடிஞ்சது, சென்சார் போர்டுக்கு போயிடுச்சு, எல்லாம் தயார், படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் சிறுதாவூர் பங்களாவுக்கு ஜெயலலிதாவை அடிக்கடி போய் சந்திப்பார் சரத்குமார். சசிகலாவுக்கு இது பிடிக்கல. சசிகலா என்ன பண்ணுச்சு, அக்கா பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. படமே திரைக்கு வரல, படம் சென்சார் முடிஞ்சு திரைப்பட திரைக்கு வருவதற்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, விநியோகஸ்தர்கிட்ட பேரம் பேசப்பட்டு பல கோடி ரூபாய் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. சசிகலா என்ன பண்ணாங்க, ஜெயா டிவியில் போட்டு விட்டாங்க. ஜெயா டிவியில் உலகம் முழுக்க படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம்? திரைக்கே வராத நாட்டாம ரிலீஸ். எந்த தயாரிப்பாளர் படம் எடுத்தாரோ சரத்குமாரை வைத்து, குஷ்பு வைத்து, அந்த தயாரிப்பாளர் கொடுத்த படத்தை பூரா திருப்பி கொடுக்க வேண்டியதாக போச்சு. அந்த தயாரிப்பாளர் அதோட முடிஞ்சு போயிட்டு, அதன் பிறகு சரத்குமார் அந்த தயாரிப்பாளரை சந்திக்கவே முடியல. இது சசிகலாவுடைய சூழ்ச்சி. இது எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு பெரிய அரசியல் ஒளிந்திருக்கும். அந்த அரசியல் இப்போ பாஜகவும் கண்டிப்பாக விஜய்க்கு தெரியாமல், விஜயுடைய ஆதரவு இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக மக்களிடம் வந்து சேருவதற்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இந்த விஜயுடைய ஆலோசனை பெற்று பாஜக, இது அரசிடம் இருக்கக்கூடிய ஆவணம், அரசு சென்சார் சர்டிஃபிகேட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகுதான் அது திரைக்கே வரும். இப்போ அது யார்கிட்ட இருக்குது அந்த பொருள்? சென்சார் போர்டு, மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை துறையினுடைய கட்டுப்பாடு இருக்கிற ஒரு பொருளை எப்படி திருட முடியும்? இப்போ ஆதவர்ஜுனா சொல்றாரு, இதுல திமுகவும் கூட்டு சதி இருக்குன்றாரு. இது திமுகவுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்குமா? இல்ல ஆதவர்ஜுனா அப்படி சொல்றாரு. இல்ல, ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எவனா 2 ரவுடி பிளேடில் கீச்சிக்கிட்டால திமுக தான் ரெண்டு பிளேடு தயார் பண்ணது, அதில் திமுக எழுதி இருந்தது. கண்ணாடி 2 பேர் குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டா குவார்டர் பாட்டிலில், அந்த கண்ணாடியில் திமுக இருந்தது. ஒரு குவார்டர் பாட்டில் ஸ்டாலின் கொடுத்தாரு, இன்னொரு குவார்டர் பாட்டில் சபரீசன் கொடுத்தாரு. 2 பேரும் அடித்து கொண்டதில் திமுக இருக்குது.
இப்ப அவருக்கு திமுக பயம். வில்லிவாக்கத்துல அவர் ஜெயிக்கவே முடியாது. வில்லிவாக்கத்துல முன்னாள் நண்பர் சபரீஷா, முன்னாள் நண்பரான கார்த்திகை கடுமையா வேலை பார்க்கிறாரு. கோடிகளை வாரி இறைக்கிறாரு. ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. விஜய் சொல்லிட்டாரு காசு கொடுத்தா ஜெயிக்கூடாது. அதனால ஆதவ அர்ஜுனாக்கு கடுமையான கோபம் சபரீஷன் மேல. அவர் முன்னாள் நண்பர் கார்த்தி, இன்னாள் நண்பர், 3 பேரும் ஒரே நண்பர்கள் தான். இப்போ 3 பேரும் வேறு திசைகளில் ஆடுகள் பிரிந்து நிற்கிறது. அப்போ இந்த திமுக ஜுரம் தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு கடுமையாக இருப்பதனுடைய பின்னணியில் தான் திமுக தான் எல்லாம் செய்யுது. எது நடந்தாலும் திமுக தான். இது அவருக்கு இந்த தேர்தல் முடிகிற வரை திமுக பயம், திமுக ஜுரம், திமுக தலைவலி, வைத்தியவழி எல்லாம் திமுக தான். அதில் இது கொளுத்தி போடுகிறார். கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஆவணத்தில் இருந்த இந்த படம் அச்சு அசகாம கேமராவில் எடுத்த படம் அப்படியே வெளியிடப்படுகிறது என்றால் திமுகவை இது பெரிய அளவில் காலி பண்ணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து நடத்தும் நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.